திண்டுக்கல் நகரின் மத்தியில் 2 கடைகளை உடைத்து 3 லட்சம் பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளை. நகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை. திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள வாணி விலாஸ் மேடு சிக்னல் அருகே அன்னை எலக்ட்ரிக்கல் மற்றும் மோட்டார்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கடையின் உரிமையாளர் நேற்று இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அதேபோல் அருகில் உள்ள ப்ளூ லீப் டிரேடர்ஸ் என்ற கடை செயல்பட்டு வருகிறது. அதன் உரிமையாளர் ஹாரிஸ் பாபு நேற்று இரவு கடையை பூட்டிவிட்டு வழக்கம் போல் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கடையின் மேற்புறம் போடப்பட்டுள்ள தகர சீட்டை உடைத்து கடையின் உள்ளே புகுந்து கடையில் இருந்த 2 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அதேபோல் அன்னை எலக்ட்ரிக்கல் கடையின் பக்கவாட்டு பகுதியில் உள்ள தகர சீட்டை உடைத்து கடையின் உள்ளே சென்று கடையில் இருந்த 1 லட்சம் பணம் மற்றும் எலக்ட்ரிக்கல் வயர் ரோல் 2ஐ எடுத்துச் சென்றுள்ளனர். இன்று காலை வழக்கம் போல் கடையை திறக்க வந்த 2 கடையின் முதலாளிகளுக்கும் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கடையின் உள்ளே சென்று பார்த்தபொழுது தகர சீட்டுகள் உடைக்கப்பட்டு பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து இருவரும் திண்டுக்கல் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிக்னல் அருகே உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். வாணி விலாஸ் மேட்டு பகுதி இரவு நேரங்களிலும் ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியாகும். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.